Hi students, welcome back to Study Vision Tamil. TANUVAS UG Admission 2026 கவுன்சிலிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இது. இந்த வீடியோவில் அஃபிஷியல் கட் ஆஃப் இல்லை, லாஸ்ட் 3 years அஃபிஷியல் கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன சான்சஸ் இருக்குது, எந்த கோர்ஸை டார்கெட் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு எல்லாத்தையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் 2023, 2024 அண்ட் 2025 அஃபிஷியல் TANUVAS கட் ஆஃப் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஃபைனல் அட்மிஷன், ஆக்சுவல் கவுன்சிலிங், அப்ளிகன்ஸ் கவுண்ட், சீட் அவைலபிலிட்டி, கம்யூனிட்டி காம்படிஷன், சாய்ஸ் ஃபில்லிங் பேட்டர்னு நிறைய ஃபேக்டர்ஸ் மேலே டிபெண்ட் ஆகும். ஸோ இதை ரெஃபரன்ஸாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை கேரண்டி கட் ஆஃப்னு எடுத்துக்காதீங்க. லெட்ஸ் கோ த்ரூ வித் திஸ் PDF. ஃபர்ஸ்ட் BVSC அண்ட் AH அகாடமிக்கை பார்க்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் காம்படிட்டிவ் கோர்ஸாக இது இருக்கும். லாஸ்ட் 3 years கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸை வச்சு 2026 to 27 கவுன்சிலிங்கோடைய கட் ஆஃபை நீங்கள் பார்த்தாலே இந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 3 yearsலேயே இந்த கோர்ஸ்க்கு காம்படிஷன் ஹையாக இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இயரும் காம்படிஷன் ஹையாக தான் இருக்கும். ஸோ ஓசியில் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இந்த இயரும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் BC அது ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த இயரும் ஸ்டேபிளாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ BCMல பார்த்திங்கன்னா 2023ல் 188 இருந்திருக்கு. ஆனால் 24ல் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இயரும் கட் ஆஃப் இன்க்ரீஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் MBCயில் பார்த்திங்கன்னா 2024ல் கட் ஆஃப் ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் 2025ல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இயரில் ட்ராப்பும் ஆகலாம், இன்க்ரீஸும் ஆகலாம். அண்ட் SC பார்த்திங்கன்னா 2024ல் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட் 2025ல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இயர் SC, SCA அண்ட் ST கம்யூனிட்டிஸ்க்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. வெர்டினரி சயின்ஸ் கோர்ஸ் எப்போவுமே ஹைலி காம்படிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வெர்டினரி சயின்ஸை எய்ம் பண்ணிங்க அப்படின்னா ட்ரீம் காலேஜஸ், ரியலிஸ்டிக் காலேஜஸ் அண்ட் சேஃப் ஆப்ஷன்ஸ்னு எல்லாத்தையும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இன்க்ளூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வொகேஷ்னல் குரூப்புக்கு பார்க்கலாம். வொகேஷ்னலுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இதில் இருக்கும். வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது ஃபியூவர் அப்ளிகன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் ஃப்ளக்சுவேட் ஆக சான்சஸ் இருக்குது. 2026 to 27 பார்த்திங்கன்னா மோஸ்ட் கம்யூனிட்டிஸ்க்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லேயே ரெலி ஆகாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்கள் ட்ரீம் காலேஜஸை மட்டும் போடாமல் சேஃப் ஆப்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ இந்த இயர் வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸும் ஆகலாம், இல்லை டிக்ரீஸும் ஆகலாம். இப்போ BTech ஃபுட் டெக்னாலஜியை பார்க்கலாம். ஃபுட் டெக்னாலஜியும் ஒரு பாப்புலர் கோர்ஸ் தான். வெர்டினரி கோர்ஸஸை கம்பேர் பண்ணும்போது இது மோர் ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு. அண்ட் மேஜர் சேஞ்சஸ் அன்காமனாக தான் இருக்குது. ஸோ 2026 to 27 அட்மிஷன் ப்ராசஸில் அவ்வளோவா மேஜர் இன்க்ரீஸ் இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வெர்டினரி சயின்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணாமல் இந்த கோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி. லாஸ்ட் 3 yearsல ஒரு இயரில் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இயரில் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இயரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. BTech டைரி டெக்னாலஜிக்கு மாடரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருந்திருக்கு. சம் கம்யூனிட்டிஸில் கட் ஆஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் அதர்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் இந்த இயர் மாடரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னதான் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கை விட காம்படிஷன் லோவாக இருந்தாலும் இயர் பை இயர் 7.5 கோட்டாலையும் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ 2026ல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த இயர் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓவரால் ட்ரெண்டை பார்க்கலாம். வெர்டினரி கோர்சஸ்க்கு காம்படிஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் கம்யூனிட்டிஸில் 0.5 to 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி அண்ட் டெய்ரி டெக்னாலஜி இது ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் சில கம்யூனிட்டிஸ்க்கு +2 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா வெர்டினரி கோர்சஸ்க்கு தான் ஹையஸ்ட் காம்படிஷன் இருக்கும். வெர்டினரி சயின்ஸ் கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் தான் அப்ளை பண்ணலாம். அது ஸ்டேபிளாக தான் இருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தருது. இந்த கட் ஆஃப் அனாலிசிஸாக ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள்.
and your counseling seat depends on your choice filling. So prepare and do choice filling wisely. இப்போ சேஃப் ஸ்கோரை பார்க்கலாம். ஓசி கம்யூனிட்டிக்கு 199 ப்ளஸ், பிசி 196 ப்ளஸ், எம்பிசி 197 ப்ளஸ், எஸ்சி 196 ப்ளஸ் அண்ட் எஸ்டி 193 ப்ளஸ். இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ட்ரீம் காலேஜஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட், ரியலிஸ்டிக் சாய்ஸஸ். உங்கள் கட் ஆஃப்க்கு நியர்லி இருக்கிற கட் ஆஃப் காலேஜஸை செகண்ட் இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கட் ஆஃபை விட கம்மியாக இருக்கிற கட் ஆஃப்கே கிடைக்கிற காலேஜஸை லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணுங்கள். ஒரே ஒரு காலேஜ் ஆர் ஒரு கோர்ஸில் டிபெண்ட் பண்ணாமல் மல்டிபிள் காலேஜஸ் அண்ட் மல்டிபிள் கோர்ஸஸை சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பிடிஎஃப் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.